என கருமையான தேவ பிள்ளைகளை, யோவான் நற்செய்தி 11:39 ரொம்ப அழகாக இயேசு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைங்க. கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்று சொன்னார்கள். கல்லை அகற்றி விடுங்கள் என்று இயேசு சொல்லுகிற பொழுது, இறந்து போன லாசருவின் சகோதரி சொன்ன வார்த்தை என்னவென்றால், நாற்றம் அடிக்கும் ஆண்டவரே, நாற்றம் அடிக்கும் ஆண்டவரே. இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிங்க. சொல்கிறவர் இயேசு, புரட்டுங்கள் என்று சொல்லுகிறார். மார்த்தாள் சொல்றாங்க, இல்ல ஆண்டவரை நாரும் என்று சொல்றாங்க. நீர் பாட்டுக்கு புரட்ட சொல்லிட்டு ஒரு போய் பக்கத்தில் நிற்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஒருத்தனும் பக்கத்தில் நிற்க முடியாது. என்னுடைய தாத்தா மரித்த பொழுது எங்களுடைய அப்பா வழியில் சித்தப்பாமாரெல்லாம் ஒரு நாள் கல்லறைக்கு போயிருந்தாங்களாம். மரித்து 1 மாதமோ சில நாட்களை கழித்து அவங்க போய் அந்த கல்லறை எடுத்து கட்டுவதற்கு தீர்மானம் பண்ணி, அவ எடுத்து கட்டுகிற பொழுது அந்த உள்ளே இருக்கிற அந்த பெட்டியை திறந்து பார்க்கணும்னு சிலருக்கு ஆசை வந்துச்சு. எங்கள் சித்தப்பாமாருக்கு ஆசை வந்துச்சு. அப்போது திடீர்னு சொல்லி அதை திறந்து பார்க்கும் பொழுது அதில் நாற்றம் அடித்திருக்கிறது, அது அழுகி இருக்கிறது. அதில் பயந்து உடனே மூடி வைத்து விட்டார்கள். அந்த பயம் பல நாட்களாக அவர்களோடு இருந்தது என்று சொல்லுவாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, உண்மைதான். மரித்த உடல் நாரத்தான் செய்யும். 2 நாளுக்கு மேல் வீட்டில் வைத்திருக்க முடியாது என்பது உலகம் அறிந்த நியதி. அது உலகமே அறிந்திருக்கிறது. செத்தாள் நாரத்தான் செய்யும். செத்து போன அந்த உடலானது அது அழுகி போகும். உண்மைதான். இதைத்தான் அறிந்திருந்தாள் மார்த்தாள். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை படித்து அறிந்து உள்ளத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நடக்கின்ற தீமையான காரியங்களை எல்லாம் இருதயத்தில் பதித்து வைக்கிறபடியினால ஒரு பிரச்சனை நமக்கு எதிராய் வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி விடுகிறோம். உலகமே அப்படித்தானே பிரதர், இது உலகத்தில் நடக்கிறது தானே, அப்போ நமக்கு நடக்கத்தானே செய்யும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி விடுகிறோம். அதனாலேயே நிறைய நேரங்களுடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வருகிறது, பலவீனங்களை தாங்க முடியாதபடிக்கு இழப்புகளும் வருகிறது. இதைத்தான் மார்த்தாள் பேசுறாங்க. ஆண்டவரே நாருமையா. இப்போ ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். சில படிப்புகள் இன்னைக்கு பிள்ளைங்க படித்து கொண்டே இருக்கிறாங்க. சிலர் சொல்லுவார்கள், இந்த படிப்பிற்கு உனக்கு வாய்ப்பே கிடைக்காது, வேலை கிடையாது, நீ ஏன் போட்டு இந்த பாடத்தை எடுத்து படித்து கொண்டு இருக்கிறாய். உடனே அந்த பிள்ளை சோர்ந்து போயிடும். உலகத்தில் இப்போ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால வேறொரு படிப்பை செலக்ட் பண்ணி படி என்று சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கிறது. இன்றைக்கு இப்படி நிறைய வார்த்தைகளை பேசுவோம். இதற்கு வேலை கிடைக்காது, இந்த படிப்பு வேஸ்ட், இதெல்லாம் படித்து என்ன செய்ய போகிற என்றெல்லாம் சொல்லி நம்ம மனிதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் ரொம்ப முன்வைப்போம். நம்முடைய பலனையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய அனுபவத்தை முன்வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறபடினால கர்த்தரின் மகிமையை காண முடியாதபடிக்கு சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் சொல்றாங்க, ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். குடும்பத்தை நேசித்தவர் இன்னைக்கு உங்களை முன்னும் நேசிக்கிறவர் தான் அவர். அந்த ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ கலங்காத, நீ கவலைப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் பயப்படுகிறோம், ஆனாலும் கலங்குகிறோம். ஏன்னா நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூடவே வந்து கொண்டு இருக்கிறது. சரி, கூட இருக்கிறவங்களாவது எப்படி இருக்காங்கன்னா, அவர்களும் எக்ஸ்பீரியன்ஸை பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமாம் சரிதான், உண்மைதான், ஆமாம் அப்படின்னு போடுற ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க. அது கூட கொஞ்சம் பயத்தை உண்டாக்கிறது பாருங்களேன், கூட கொஞ்சம் பயத்தை உண்டாக்கிறது. ஸோ வாழ்க்கை முழுவதும் பயத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. கொரோனா மீண்டும் அது பிரபலமாகி கொண்டிருக்கிறது என்று பத்திரிகையில் பிரபலப்படுத்தப்படுகிறது. அங்கே வந்துவிட்டது, இங்கே வந்துவிட்டது, மீண்டும் அது உயிர் பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது இருதயத்தை கலங்க பண்ணுகிறது அநேகருடைய வாழ்க்கையில். உடனே நியூஸை பார்த்து ஐயோ 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 என்று பயப்படுகிற இந்த நாட்களில் எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நல்ல கவனிங்க. உலகத்தின் அனுபவம் தேவனுக்கு முன்பதாய்
அற்பமானதாக இருக்கிறது. உலகத்தின் அனுபவம் தேவனுக்கு முன்பதாய் அற்பமானதாக இருக்கிறது. இங்கே மார்த்தாளின் வார்த்தை தேவனுக்கு அற்பமான வார்த்தை அது. ஏனால் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் உடனே வந்திருக்கிறார், கூட வந்திருக்கிறார், அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை சரியானது. மார்த்தாள் சொன்ன வார்த்தை, அவள் அனுபவித்ததை அவள் பேசுகிறாள், அவள் கண்டதை பேசுகிறாள். அதுவரைக்கும் என்னத்தை பார்த்திருக்கிறாங்க? அவங்க செத்து போன பிரேதம் அழுகினதை பார்த்திருக்கிறார்கள், கல்லறையில் வைக்கப்பட்டதை பார்த்திருக்கிறார்கள், வெளியே எடுத்தால் நாரும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் நம்ம இப்படியே மைண்டை முழுக்க 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 உலகத்தோடு ஒட்ட வைத்து தேவனை விட்டு விலகி நிற்கிறோம். தேவ மகிமை காணாதபடிக்கு கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. நான் நீ சொல்றேன், என் அனுபவம் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காதுங்க. இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் சொல்லுவோம், நாங்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம், நம்ம கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம். எந்த பிள்ளையாவது நம்ம கஷ்டத்தை அறிவதற்கு இன்றைக்கு தயாராக இருக்காங்களானா? இல்லை. நீ கஷ்டப்பட்ட நான் என்ன செய்ய என்றுதான் பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ நாம் கஷ்டப்பட்டோம் என்கிற அந்த அனுபவத்தை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி தானே, உங்கள் கஷ்டத்தை சொல்லி வளங்க, நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லி வளங்க. கஷ்டத்தை சொல்லி வளர்க்கக்கூடாது, கர்த்தரை சொல்லி வளர்க்க வேண்டும். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. பாடுகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய தரித்திரங்களை, நம்முடைய வேதனைகளை சொல்லி நம் பிள்ளைகளை வளர்க்காதபடிக்கு, கர்த்தர் நமக்காய் பாடுபட்டார், கர்த்தர் நமக்காய் தரித்திரரானார், அவர் ஒருவரை நமக்காய் நன்மை செய்கிறார் என்று கர்த்தரை வெளிப்படுத்தி பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் எந்த இடத்திலும் ஜெயித்தவர்களாய் நிற்பார்கள். எங்கேயும் ஜெயிப்பாங்க. அவங்க எந்த ஊருக்கு போனாலும் ஜெயிப்பாங்க, எந்த வேலைக்கு போனாலும் ஜெயிப்பாங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் ஜெயிப்பார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? என் கஷ்டத்தை சொன்ன என் பிள்ளைங்கள்லாம் சரியாயிருவாங்க. சரியே ஆக மாட்டாங்க. தப்பா நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுக்கு உதவாது, ஒன்றுக்கு உதவாது. நான் யாரு தெரியுமா? ஒன்றுக்கும் உதவாதது. எனக்கு கருமையான தேவ பிள்ளை, ஆண்டவர் அழகாய் அவர் பேசின வார்த்தை இதுதான். நீ இதுவரைக்கும் அனுபவப்பட்டு வைத்திருந்தாய் அல்லவா, அந்த அனுபவம் என்கிற கல்லை புரட்டு. அது உனக்கு அற்புதம் செய்யாது. உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்கின்ற அந்த கல்லை புரட்டி போடு. அப்போதான் உனக்கு அற்புதம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உள்ளுக்குள்ளே இருப்பது நாரும் என்பது இயேசுவுக்கு தெரியும். ஐயா, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வீணானது என்று ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய பலன் வீணானது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் என்ன சொல்லுகிறார்? அதை தூக்கி தூர போட்டு, நான் அற்புதம் செய்கிற தேவன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கசப்புகள் இன்றைக்கும் உள்ளிருந்து நம்மளை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். அநேகருடைய வார்த்தைகள் கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். உயிரோடு எழும்பி வெளியே வர வேண்டுமா? தூக்கி தூர போடுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த வருடத்தில் உள்ளதை மறந்து விடுங்கள். எல்லாவற்றையும் மறந்து நீங்கள் தேவனிடத்தில் இன்னைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? ஒன்றுமே இல்லை. நம்முடைய பலனும் நம்முடைய சுயமும் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு உயர்வை தர முடியாது தேவனை தவிர. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு காயப்படுத்த தான் செய்யும். அது யாருக்கும் பிரயோஜனப்படாது. பேதுரு சொன்னார் அல்லவா, இரவெல்லாம் பாடுபட்டோம், ஒன்றும் கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் என்னுடைய வார்த்தையின்படி, நீ சொன்ன வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். மார்த்தாள் அந்த வார்த்தை சொன்னவன் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொல்லவில்லையோ, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி, அதை நீ பேசாம உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேசிக்கிட்டு இருக்கியே மார்த்தாளே. எனக்கு கருமையான தேவ பிள்ளை, எக்ஸ்பீரியன்ஸை மறந்து எக்ஸ்பிரஸாக இருக்கின்ற இயேசுவை நோக்கி இன்னைக்கு நம்மளை விட்டு கொடுப்போம். பிதாவை எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் கீழ் நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஜீவனை பேசுகிறேன். ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. நல்ல பிதாவே, ஆமென்.